அந்த போன கிளாஸோட இது கண்டினியூட்டி. மேட்டர்னா என்ன? matter which occupies space and which has mass and occupies space. ஃபஸ்ட்டு மாஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு மாஸ். ஓகேவா? மாஸ் இருந்தால் தான் என்ன பண்ணணும், அது ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும். அல்லது ஸ்பேஸ் ஆக்குபை ஸ்பேஸ் போது என்ன பண்ணுங்க, which has mass and volume. ஓகேவா? ரைட். கால்டு மேட்டர். ஓகே. எல்லா மேட்டரும் எதுனால ஆணுச்சு? ஆட்டம்னால ஆணுச்சு. ஆட்டம்னா என்னென்னு பார்த்தோம், ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் விச் இன்வால்வ்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். இன்வால்வ்ஸ் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு பொருள் கூட இன்னொரு பொருள் சேர்ந்து மாறும். அதோட சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். அதெல்லாம் இன்னொரு பொருளுக்குள்ளே சேராது. இப்போ ஹைட்ரஜனா ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்னவா மாறும், H2O. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் ஆக்சிஜன் ஆட்டம் ரெண்டு தான் சேருது. அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி. ஆட்டம்ஸ் கம்பைன் டுகெதர், சேர்த்து எழுதுறாரு. ஏன் அப்படி எழுதியிருக்க? டு ஃபார்ம் ஏ மாலிகுல். தனியாக வரணும். அது சேர்த்து எழுத வேண்டியதை பிரித்து எழுதியிருக்க, பிரித்து எழுத வேண்டியதை சேர்த்து எழுதியிருக்க. சரியா? அண்ட் மாலிகுல் கம்பைன் டு ஃபார்ம் மேட்டர். நேற்று பார்த்தோமா? அரிசி நிறைய மாலிகுல் சேர்ந்தது தான் அரிசி. பருப்பு நிறைய மாலிகுல் சேர்ந்தது தான் பருப்பு. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட் மேட்டர் கேன் பி கிளாஸிஃபைடு இன்டு என்னென்ன, சாலிட், லிக்விட், கேஸ். மூணில் என்ன, அதில் இருக்கக்கூடிய மாலிகுல் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். பட் அதை ஏன் சாலிட், லிக்விட், கேஸ்ன்னு சொல்கிறோம்? கேப் பிட்வீன் மாலிகுல்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலிடு. கேப் தள்ளி இருக்குது. கேப் அதிகமாக தள்ளி இருக்குது. லிக்விட் இன்னும் கேப் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கேப் அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது யார்? ஒரு மேட்டரில் ஹீட்டு. ஓகேவா? சாலிடாக இருக்குது, அதுக்கு ஹீட்டு கொடுக்க என்னவா மாறும்? சாலிடாக இருக்குது, அதுக்கு ஹீட்டு கொடுக்க என்னவா மாறும்? அதான் ஏன் அதையே அப்படி சொல்கிற? மாலிகுல் தள்ளி போகும், ஸோ லிக்விடாக மாறும். இன்னும் ஹீட் அது கொடுக்க என்ன ஆகும்? கேஸ். மாலிகுல் தள்ளி போகும், கேஸாக மாறிடும். ஓகேவா? அவ்வளோதான். திரும்ப இப்போ கேஸாக இருக்கிறத என்னவா மாற்றணும்? லிக்விடாக மாற்றணும். என்ன பண்ணணும்? வெளியில் எடுக்கணும். அதில் உள்ள ஹீட்டை வெளியில் எடுக்கிற ப்ராசஸ்க்கு பேர் என்ன? கூலிங். அதில் உள்ள ஹீட்டை வெளியில் எடுக்கிறதுக்கு ஆனால் அந்த ப்ராசஸ் பேர் தான் அந்த கூலிங் எனர்ஜி கிடையாது. ஓகேவா? திரும்ப அதுக்கு தான் அந்த வீடியோ பார்க்க சொன்னாங்க. அதே தப்பு சஸ்வின் பண்ணோம். கூலிங் ஒரு ப்ராசஸ். என்னென்ன அர்த்தம்? அதில் உள்ள வெப்பத்தை ரிமூவ் பண்ணுறேன்னு அர்த்தம், அல்லது ரெடியூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அதுக்கு பேரானது கூலிங். ஃப்ரிட்ஜ் என்ன வேலை பண்ணும்? கூலிங் தான் பண்ணும். அதில் உள்ள ஹீட்டை நம்ம உள்ளே வைக்கக்கூடிய மெட்டீரியலோட ஹீட்டெல்லாம் என்ன பண்ணும்? எடுக்கும். ஓகேவா? அடுத்தது வீட்டில் போய் பார்த்தியா? வீட்டில் இதெல்லாம் எங்கே நடக்குது? அடுப்பில் என்ன வேலை நடக்குது? ஹீட்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாத்திரத்துக்கு ஹீட்டு கொடுப்ப, பாத்திரம் அந்த ஹீட்டை என்ன பண்ணும்? அது உள்ளே வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த ஹீட் எடுத்துகிட்டு என்ன ஆகும்? அரிசி சாதமாக மாறும், பருப்பு வெந்து போய் சாம்பாராக மாறும். நல்லா இருக்கா? இதுதான் அங்கே சயின்ஸ்னா என்னது? நம்மளை சுற்றியில் நடக்கிறது. வீட்டில் எங்கே நடக்குது, ஏது நடக்குது எல்லாமே பார்க்கணும். அடுத்தது chemically matters can be classified into pure substances.
அண்ட் இம்பியூர் சப்ஸ்டான்ஸ். பார்த்தோமா? பியூர்னா என்ன நீங்கள் தான் சொல்லணும். ஒரு ஒரே டைப் ஆஃப் மாலிக்யூல் மட்டும் ஒரு பக்கெட்டில் எடுக்கிறோம், அல்லது ஒரே டைப் ஆஃப் ஆட்டம் மட்டும் எடுக்கிறோம், அது பியூர். சரியா? நேச்சுரலாக எர்த்தில் எல்லா மெட்டீரியல் பியூராக கிடைக்குமா? கலந்து தான் இருக்கும். அப்போ ஒரு பக்கெட்டில் ஆக்சிஜன் மட்டும் எடுக்கிறேன், இன்னொரு பக்கெட்டில் H2O மாலிக்யூல் மட்டும் எடுக்கிறேன், இது பியூர். இது ரெண்டு என்ன பண்ணுற, இன்னொரு பக்கெட்டில் போட்டு கலக்கிறேன், அது இம்பியூர். ரெண்டையும் கலக்கினா அதுக்கு பேர் என்னது? மிக்ஸ் பண்ணுற. ஸோ தட் இஸ் மிக்சர். மிக்சர் இஸ் அண்ட் இம்பியூர். ஓகேவா? அதை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். நம்ம ட்ரிங்க் பண்ணுறோம்ல வாட்டர், பியூரா இம்பியூரா? இம்பியூர். ஏன்? அதில் கால்சியம், மினரல்ஸ், நிறையா மினரல்ஸ்லாம் கலந்துருக்கும், இம்பியூர். அதே டிஸ்டில்டு வாட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காருக்கு, பேட்டரிக்கு, வீட்டில் உள்ள பேட்டரிக்கெலாம் ஊற்றுவாங்க, அது பியூர். அதில் ஒன்லி H2O மாலிக்யூல் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? குடிக்கக்கூடாது. சரியா? சரி, ரைட். அடுத்தது பியூர் சப்ஸ்டான்ஸ் ஆர் என்னடா எழுதியிருக்கிற? டீலாம் இல்லை, அதான் டி போட்டிருக்கான், தப்பு தான். இங்கே பாரு, தப்பாக எழுதியிருக்கான். விச் கண்டெயின் பியூர் சப்ஸ்டான்ஸ் ஆர் தி சப்ஸ்டான்ஸ் விச் கண்டெயின்ஸ் ஒன்லி ஒரு டைப் ஆஃப் கைனா ஒரே மாதிரியான பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா என்னது? பியூர். டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல் கண்டெயின் பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதுக்கு பேர் என்னது? இம்பியூர். கேஸு, அட்மாஸ்பியரு, நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே என்னது? மிக்சர் தான். மிக்சர்னா இம்பியூர். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். எலிமெண்ட்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாஸிஃபைடு இன்டு மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலோட கேரக்டரில் என்னென்னு பார்த்தோம், சொல்லுங்கள் பார்ப்போம். கேரக்டர்ஸ் கேட்குறேன். அலுமினியம் மெட்டல், எக்ஸாம்பிள் ஃபார் அ மெட்டல். சரியா? அலுமினியம் இதெல்லாம். சஸ்வின், அங்கிள் சொல்லு பார்ப்போம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டல். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டல் வந்து வீடியோ பார்த்தியா இல்லையா நீ நேற்று? சஸ்வின், கிளாஸ் ரிவிஷன் பண்ணியா இல்லையா? இல்லை அங்கிள். அதான் பிரச்சனை. பாருங்க. சரி, ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து நான் மெட்டலுக்கான எக்ஸாம்பிள். An atom is the smallest unit of an object. சரியா? இன்டர்மாலிகுலர் ஆஃப் அட்ராக்ஷன். என்னடா எழுதியிருக்கிற? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதாவது மாலிகுலாம் ஏன் நெருக்கமாக இருக்குது அப்படின்னா, ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதான் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ ஹீட் பண்ணும் பொழுது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சி போகும், தள்ளி தள்ளி போகும். அட்ராக்ஷன் குறைஞ்சி ஹீட்டு கிடச்சோன்னா எல்லாம் தள்ளி தள்ளி போவாங்க. அதனால்தான் சாலிட் என்னவாக மாறுது? லிக்விடாக மாறுது. சரியா? ஒரு பொருள் சாலிடாக இருக்கும் பொழுது நெருக்கமாக இருக்கும், அதுக்கிட்ட இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸு அதிகமாக இருக்கும். எனர்ஜி கிடைக்க கிடைக்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்ன குறைஞ்சிரும், ஏன்னா வைப்ரேட் ஆகும். ஓகேவா? ரைட்டாக தான் சொல்கிறாங்க. அடுத்தது வேலன்சி. வேலன்சினால் என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ வேண்டாம், சொல்கிறேன். நீ மனப்பாடம் பண்ணிக்கோ. சஸ்வின், இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது, அதுக்கப்புறம் தான் வேலன்சி பற்றி பேசலாம். ஹைட்ரஜனோட சிம்பிள் வந்து H, அதோட வேலன்சி 1. ஹீலியம்க்கு வேலன்சி 0. சொல்லுங்க அங்கிள். சொல்லு. ஹலோ அங்கிள் சொல்லு. அங்கிள் நீங்கள் கூப்பிட்டீங்களா? அதான் அங்கிள் கேட்டேன்.
நான் கூப்பிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சுடா பேசுகிறேன். சரி கவனி. ஹீலியம் வேலன்சி நம்பரை மனப்பாடம் பண்ணிக்கோ, அதேமாதிரி சிம்பிளும் மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் லித்தியம் Li, பெரிலியம் B, போரான் B, கார்பன் C, முக்கியமான பொருள். கார்பன் இல்லைன்னா நம்மளாம் இல்லவே இல்லை. நைட்ரஜன் இதுவும் முக்கியமான பொருள் N, அது இல்லைன்னா நம்மளும் இல்லை. ஆக்சிஜன் O. வேலன்சி நம்பரை மனப்பாடம் பண்ணிக்கோ. நான் வேலன்ஸினா என்ன, வேலன்சி நம்பர்னால் என்னன்னு சொல்கிறேன். ரொம்ப முக்கியமானது வேலன்சி நம்பர். மாலிகுலை பற்றி பார்ப்போம், தனியாக ஒரு லெசனில் வரும், அப்போதைக்கு அதை பற்றி சொல்கிறேன். அடுத்து ஃப்ளோரின் F. ஃபஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேப்ஸில் இருக்கணும். ரெண்டாவது லெட்டர் யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும், ஸ்மால் யூஸ் பண்ணணும். நியான் Ne. சோடியம் என்னடா அது, Uவா Na தான் சோடியம். மெக்னீசியம் Mg, அலுமினியம் Al, சிலிக்கான் Si. ஃபஸ்ட்டு 2 லெட்ரு. இங்கே என்ஏனா இது வேறு ஒரு லெட்டரில் எடுத்திருப்பாங்க, வேறு ஒரு வேர்லேருந்து வந்திருக்கும். என்ஏங்கிறது லாட்டின்லேயோ க்ரீக்லேருந்து எடுத்திருப்பாங்க, அதனால் அதில் உள்ள 2 லெட்டர் எடுத்திருப்பாங்க. சல்ஃபர் S, குளோரின், பாஸ்பரஸ் P. விட்டுட்டேன்னா அது பரவாயில்ல விட, நம்ம இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். பாஸ்பரஸ். குளோரின் Cl, ஆர்கான் Ar, பொட்டாசியம் T. எங்கடா அவசர அவசரமாக எழுதுனியா? K. கால்சியம் Ca, ஸ்காண்டியம் Sc, டைட்டானியம் Ti, வெனுடியம் B. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, டைட்டானியம் கூட ஓகே, இதெல்லாம் முக்கியம் இல்லை. குரோமியம் Cr, மேங்கனீஸ் M, அயன் Fe. அயன் IR போடக்கூடாது, ஃபெரஸ் அப்படின்ற வேறு லாட்டின் அல்லது கிரீக் வேர்லேருந்து வந்துச்சு, அதனால். கோபால்ட் CO. C போட்டோம்னா என்ன அர்த்தம், கார்பன். நிக்கல் எண்ணெய் கேப்ஸ் லெட்டரில் போடணும், ஸ்மாலில் போட்டு வச்சிருக்கு பாரு. காப்பர் Cu, காப்பரு Cu. குப்ரஸ்ன்ற வேர்லேருந்து வந்தது. ஜிங்கு Zn. பாரு இதெல்லாம் பாரு, ஒழுங்காக எழுதலை பாரு நீ. பாரு வேலன்சி நம்பர்னா 4 தான், 1 தான் எழுதணும். ஓகேவா? வேலன்ஸ்னா கடைசியில் உள்ளது. இது மட்டும் தான் எழுதணும் வேலன்ஸ்னா, இதெல்லாம் எழுதக்கூடாது. எப்படி மாலிகுல் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். சில்வர் Ag. இது ரெண்டுக்கு தப்பு நடக்கும். ஏஜின்னு கோல்டு G வருதா அப்படின்னு வந்துடும், கிடையாது. ஏஜினா சில்வர், கோல்டுனா தான் என்னது, ஏயுனா தான் கோல்டு. இது எழுதக்கூடாது, 2 வேலன்சி 2. ஓகேவா? ஆட்டாமிசிட்டி அப்படின்னா, ஒரு மாலிகுல்ல என்னது, கம்பைன் டு ஃபார்ம் மோர் தேன் 1 ஆட்டம்ஸ். அதோட எலக்ட்ரான் ஆர்பிட் லிங்க் ஆகி வேற ஒரு பொருளாக மாறும். பார்த்தோமா? சரி, அந்த மாலிகுல்ல எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதான் அங்கே பாருங்க, வேர்ல்ட்லேயே அர்த்தம் இருக்குது. ஆட்டாமிசிட்டினா என்ன அர்த்தம், எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது ஒரு மாலிகுல்ல அப்படின்னு எண்ணி சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு பேர் தானே அது atomicity of a particular molecule. சரியா? The number of atoms present in a molecule is called atomicity. ஓகேவா? on the basis of number of atoms present in a molecule, they are categorized as monoatomic. மோனோனா தான் அர்த்தம் சிங்கிள். அடுத்து டை அப்படின்னா என்னது, 2. மோனோஆட்டமிக்கில் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கும், 2 ஆட்டம்லாம் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. சரியா? டை ஆட்டாமிக்னா 2 ஆட்டம் இருக்கும், அதெல்லாம் டை ஆட்டாமிக். ட்ரை அப்படின்னா என்ன அர்த்தம், 3. இப்போ 3 ஆட்டம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாலினா நிறையா. நேற்று பார்த்தோம்ல கார்போஹைட்ரேட்,
கார்போஹைட்ரேட்டில் எத்தனை ஆட்டம் இருக்குன்னு பார்த்தோம். C6 H12 O6. எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆட்டாமிசிட்டி எவ்வளவு? கார்போஹைட்ரேட்டினுடைய ஆட்டாமிசிட்டி 20. ஓகேவா? பார்ப்போம். ஹீலியம் மோனோஆட்டாமிசிட்டி. ஹீலியம் ஒரே ஒரு ஆட்டம் தான் தனியாக இருக்கும். அது தனியாகவே தான் இருக்கும், யாரு கூடயும் சேர மாட்டார் இவரெலாம். இந்த அடுத்தது ஃபெரஸ். இவர் சேருவார், வெறும் ஃபெரஸ் மட்டும் போட்டிருக்காங்க. நியான் அட்டாமிசிட்டி 1, ஆர்கான் 1, சோடியம் 1. வெறும் சோடியமாக இருந்தால். சோடியம் குளோரைடுன்னு போட்டால் அட்டாமிசிட்டி என்னது? 2, NaCl 2. புரியுதா? அடுத்தது ஆக்சிஜன் எப்பயுமே தனியாக இருக்காது, ரெண்டாக சேர்ந்து தான் இருக்கும். O2 தான் இருக்கும், தனியாக இருக்க மாட்டாங்க. ஏன் என்ன அப்படின்னு பார்ப்போம், தெரிஞ்சுக்கலாம். ஹைட்ரஜன் தனியாக இருக்க மாட்டார். அட்டாமிசிட்டி எவ்வளவு? 2. அடுத்தது நைட்ரஜன் N2, அவரும் 2 பேர் சேர்ந்து தான் இருப்பாங்க. 2 N2ன்னா என்ன அர்த்தம்? 2 நைட்ரஜன் இருக்குது, ஒட்டி இருக்குது. 2 நைட்ரஜன் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களோட எலக்ட்ரான் ஆர்பிட்டாவை ஒட்டிகிட்டு இருக்காங்க. N2. 2 நைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு நைட்ரஜன், இது ஒரு நைட்ரஜன். அடுத்தது குளோரின். எதுக்கு 2? புரோமின் 2 பேர் தான் இருப்பாங்க, தனித்து இருக்க மாட்டாங்க. ஓசோன் 3 ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு. ஓசோனோட ஆட்டாமிக் இது என்ன ஃபார்முலா? O3. 3 ஆக்சிஜன் சேர்ந்துருக்கும். ஓகேவா? ஓசோன் லேயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? ஓசோன் லேயர் பார்ப்போம். கார்பன் டை ஆக்சைடு CO2. அப்போ எத்தனை இருக்குது? 3 ஆட்டம்ஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு. NaCl, சோடியம் ஹைட்ராக்சைடுனா Na பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. நல்லா எழுதி வச்சிருக்கிறாடி. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ஒரு சோடியம், ஒரு ஆக்சிஜன், ஒரு ஹைட்ரஜன். எடுத்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. பார்க்குறோம், படிக்கும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுக்கணும். ரீகால் ஆயிடும். சரியாக காலையில் எழுந்திரிச்சு மந்திரம் ஓதக்கூடாது. அந்த மனப்பாட செயல் மனப்பாடம் பண்ணுறீங்களா? அப்படி பண்ணக்கூடாது. அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சரியா? பொட்டாசியம் K, பொட்டாசியத்தை K, ஹைட்ராக்சைடு. ஆக்சைடுன்னு வந்தாவே அங்கே ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். வார்த்தையில் எடுத்துருக்கு பாருங்கள். இது சோடியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியோட சிம்பிள் என்னன்னு பார்த்தோம்? K. ஹைட்ரஜன் ஆக்சிஜன். எத்தனை ஆட்டம் இருக்குது? 3. சரியா? அப்போ ஆட்டாமிசிட்டி நம்பர் என்ன? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 3, சோடியம் ஹைட்ராக்சைடு 3. இந்த இதை பார்த்து சொல்லணும். கேட்பாங்க, கொடுத்துட்டு ஒரு மாலிகுலை கொடுத்துட்டு இதோட ஆட்டாமிசிட்டி என்னன்னு கேட்பாங்க. அதில் பார்க்கணும் எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னு. இதில் எத்தனை ஆட்டம் இருக்குது? 24. ஆட்டாமிசிட்டி எவ்வளோ? இப்போ கார்போஹைட்ரேட்டுக்கு 24. அந்த மாதிரி. ஓகேவா? ஓகேவா ஜஸ்டின்? சஸ்வின், கெமிஸ்ட்ரி ஓவர். உங்களுக்கான நீங்கள் கொடுத்தது.